हेलो दोस्तों। மனப்பாடம் பண்ணது சொல்லு. आज हम बिरयानी ने जाने चाहिए। என்னென்ன பா என்னென்ன சொல்றான் பாருங்க. ஏங்க தலச்சேரி பிரியாணி சாப்பிட வாங்க, அந்த மாதிரி செம்ம டேஸ்டா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து அகாராவோடைய எலக்ட்ரிக் மல்டி குக்கர்ல தான் தலச்சேரி பிரியாணி செய்ய போறோம். அதுக்கு வந்து சூப்பரான ரெட் கலர் குக்கர் எடுத்தாச்சு. மூடி கண்ணாடியில செம்மையா இருந்துச்சு. பெரிய குண்டாம் பிளஸ் வந்து மெசரிங் டப்பு, ஸ்பூனு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளதான் வச்சு நம்ம ஆக்சுவலா குக் பண்ணணும். நம்ம குக் பண்ணும் போதே வந்து டெம்பரேச்சரை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு கண்ட்ரோல் யூனிட்டுமே கொடுத்துருக்காங்க. ஒரு நீளமான ஒயர் கொடுத்துருக்காங்க. சரி வாங்க பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து மேரினேட் பண்றதுக்கு வந்து மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு கப்பு தயிர் ஊற்றி நல்லா ½ அன் ஹவர் வந்து மேரினேட் பண்ணிக்கலாம். ½ அன் ஹவர் ஆனதுமே வந்து ஃபர்ஸ்ட் இப்போ கிரேவி தான் செய்ய போறோம். கிரேவி செய்யறதுக்கு வந்து வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் யூஸ்வலா நம்ம சேர்த்துற மசாலா எல்லாமே சேர்த்து அது வணங்கினதுக்கு அப்புறம் வந்து சிக்கனையும் போட்டு அது கூட தக்காளி எல்லாமே போட்டு நல்லா வணக்கி கிரேவி தயார் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து தம்மு வைக்கலான்னு சொல்லிட்டு பாத்திரத்துக்கு மாத்தியாச்சு. உண்மையாலுமே செம ஈஸியா இருக்கும்னு நினைச்சோம். ஆனா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆயிடுச்சு இந்த ரெசிபி. டைம் தாங்க அதிகமாகும். ஆனா டேஸ்ட் உங்க வீட்டு டேஸ்ட் எங்க வீட்டு டேஸ்ட் இல்ல, வேற லெவல்ல இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நீங்க கேரளா பிரியாணி சாப்பிட்டுருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட மட்டும் மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட்டை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா மேல அஃபிலியேட்டட் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம இந்த பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்க. வேற லெவல்.